நாளையிலிருந்து இந்துக்களோட பாரம்பரியத்தோட ஒரு முக்கிய பண்டிகையா கருதப்படுற நவராத்திரி கூட ஆரம்பமாகுது. அதனால ஆன்மீக ரீதியில இந்த சக்தியோட 9 வடிவங்களின் பயன்தான் என்ன? அப்புறம் சிவசக்தின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரே சொரூபம்தான்னு சொல்றோம். அப்போ இந்த 9 வெவ்வேறு வடிவங்களும் எதை காட்டுது? அதோட முக்கியத்துவம் என்ன? அது எதை குறிக்குது? சில நேரம் ஒரு தேவி இருக்காங்க, சைலபுத்ரி இல்ல பிரம்மச்சாரிணி. அவங்க கையில கமண்டலம் இருக்கு. சிலரோட கையில வெறும் மாலை இருக்கு. அதே சமயத்துல காத்தியாயினியும் அவங்களே தான். கெட்டவங்களை அழிக்க போறதும் அவங்களே தான். அப்போ இது வெவ்வேறு வடிவங்களா? இல்லைன்னா இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில முகங்களா? அதனால நம்ம வாழ்க்கையில நவராத்திரிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? அதை நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல் விஷயம், ஒன்பதுன்னு நினைக்காதீங்க. ஒன்பதுங்கிற எண்ணிக்கை ஒரு குறியீடு மட்டும்தான். ஒன்பதுன்னா ஒண்ணுங்கிறது இல்லை, ஒன்பதுன்னா ரெண்டும் இல்லை, ஒன்பதுன்னா மூணும் இல்லை. ஒன்பதுக்கு அர்த்தம் கணக்கற்றது. சிவனோட சக்தி எத்தனை விதமான வடிவங்கள்ல வெளிப்பட முடியுமோ அவ்வளவு வடிவங்கள்ல வெளிப்படுது. பிரம்மச்சாரிணி இருக்காங்க, மகாகௌரி இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, அவங்க மன்னிக்கிறவங்க. நீங்க காட்டியாயினி இருக்காங்கன்னு சொன்னீங்க. இல்லைன்னா சந்திரகண்டாவோ ஸ்கந்தமாதாவோ இருக்காங்க, அவங்க சம்ஹாரம் செய்யறவங்களா இருக்காங்க. அவங்களால உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சிவனுடைய, அதாவது உண்மையோட எல்லா விதமான செயல்களும் சக்தியின் மூலமா சாத்தியமாகின்றன. எல்லா விதமான செயல்களும் செய்யறது சாத்தியமா இருந்தா அப்போ எந்த செயலை செய்யணும்? எந்த செயலோட மையத்துல சிவன் இருக்கிறாரோ அந்த செயலை செய்யணும். உங்க செயல்களோட மையத்துல சிவன் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாம் நல்லதாவே இருக்கும், சரியானதாவே இருக்கும். மேலும் நவராத்திரி நமக்கு இந்த உலகம் செயலுக்கு என்ன வடிவம், நிறம், பெயர், உருவம் கொடுத்திருக்குங்கிறத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது. சக்தி மகாகௌரி வடிவத்துல உங்களுக்கு முன்னாடி வந்தா நீங்க பாசமானம்மன்னு நினைப்பீங்க. அதே சக்தி காளி வடிவத்துல உங்களுக்கு முன்னாடி வந்தா நீங்க நடுங்கி போவீங்க, ஓடி போயிடுவீங்க. இப்போ அழிவு நடக்கும்னு சொல்லுவீங்க. சுபமானதும் சரியானதுமான செயல்களோட நிலையும் இதுதான். சரியான செயல் சில நேரம் ஒரு பக்கமும் சில நேரம் மறுபக்கமும் போகும். சில நேரம் பிறவியையும் தரும், சில நேரம் மரணத்தையும் கொடுக்கும். சில நேரம் நேராகவும் சில நேரம் தலைகீழாகவும் போகுது. அதனால செயல் எப்படி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க செயல்களை ஆழமா பார்க்க தெரியாதவங்க தான். நீங்க செயலுக்கு பின்னாடி இருக்கிற செயலை செய்பவர் யாருன்னு பாருங்க. சக்திக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான செயல் செய்பவரோட பெயர் சிவன். அதனால உங்க வேலை, உங்க எண்ணம் மற்றும் உங்க முழு வாழ்க்கையும் அந்த சிவத்துவத்தின் மையத்திலிருந்து வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உலகத்திலையும் வாழ்க்கையிலையும் எவ்வளவு விதமான வித்தியாசங்கள் சாத்தியமா இருக்க முடியுமோ
நவராத்திரி அது எல்லாவற்றுக்குமான ஒரு குறியீடு. எந்த வித்தியாசமும் கெட்டது இல்ல. எந்த வித்தியாசமும் நல்லதும் இல்ல. வாழ்க்கையிலையும் எந்த ஒரு செயலும் பாவம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட செயலும் புண்ணியம்னு சொல்லிட முடியாது. எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம்ங்கிறத ஒரே ஒரு விஷயம்தான் முடிவு பண்ணுது. அந்த செயல் சிவன் கிட்ட இருந்து வந்திருக்கா இல்லையா? உண்மையிலிருந்து வந்திருக்கா இல்லையா? உங்களோட செயலும் வாழ்க்கையும் உண்மையிலிருந்து தோன்றலைன்னா அது எங்க இருந்து இயக்கப்பட்டுட்டே இருக்கும்? உண்மையில இருந்து வரலைன்னா அது பொய்யில இருந்து தான் இயங்கிட்டு இருக்கும். அப்போ பொய்னா என்ன? பயம், கவலை, பேராசை, அச்சம், பொறாமை, குழப்பம், இதுதான். இதை தான் பார்க்கணும். இதுதான் நவராத்திரியோட செய்தி. வாழ்க்கைய எந்த அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க? செயல் இல்ல, வெளியில இருக்கிற விஷயங்களும் இல்ல, வடிவம், நிறம், உடம்பு எல்லாம் முக்கியம் இல்ல. மர்மம், அதாவது அடிப்படை. எந்த அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சிவனோட அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா சவத்தோட அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உண்மையோட அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா குழப்பம், ஆசை, மற்றும் இருட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்ப நாம நவராத்திரியை கொண்டாடும் போது, தேவியர்களை வணங்கும் போது, சக்தினா வேற எதுவும் இல்லை, அது சிவனோட உருவம்தான்ங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனுடைய உருவங்கள் எண்ணற்றதாக இருக்கலாம். சிவனுடையதா இருக்கும் வரைக்கும் எல்லா வடிவங்களும் இனிமையானவை. அது சிவனோடதா இருந்தா அதிபயங்கரமான கோரமான வடிவமும் இனிமையானது, பூஜிக்கத்தக்கது, புனிதமானது. அது சிவனோடது இல்லைன்னா அது எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும், எத்தனை ஈர்க்கக்கூடிய வடிவமானாலும் தியாகம் செய்ய தகுதியானது. வடிவத்தை பார்க்க வேண்டியதில்லை. வடிவங்கள் எண்ணற்றதாக இருக்கலாம். மையத்தை நோக்கி போகணும். உள்ளார்ந்த உண்மையை போய் பார்க்கணும். உள்ளார்ந்த உண்மை சரியா இருந்தா எல்லா வடிவங்களும் பூஜிக்கத்தக்கவை. எல்லா வடிவங்களுக்கும் பண்டிகை கொண்டாடுங்க. இதுதான் நவராத்திரி. ஆச்சாரியஜி, நவராத்திரியோட தொடர்புடைய இன்னொரு கதையும் இருக்கு. சக்தியோட 9வது வடிவமான சித்திதாத்ரி பத்தி சொல்றப்ப அதுல ஆதிபராசக்தியா இருந்த சக்தியோட வெளிப்படாத வடிவத்தை சிவன் வணங்கினார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிப்பட்டாங்க. சக்தியோட 9வது வடிவமா அவங்க உருவானாங்க. இப்போ நீங்க விளக்கின மாதிரி நம்ம செயல்களோட அடிப்படையை நாம பார்க்கணும். சக்தி மூலமா நாம சிவனை நோக்கி போகணும். ஆனா இந்த கதையில சிவனே சக்தியை வழிபடுறாரு. அப்போ இந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே சாட்டியம். இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. நான், செயல், வாழ்க்கை, எண்ணங்கள், உலகம், இதோட வடிவம், நிறம் எல்லாத்தையும் பார்க்காதீங்க. நேரடியா மையத்துல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம். வடிவம், நிறம், செயல், சம்பவங்கள் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க சிவன் வழிபடுறதா சொல்லும்போது கதைகள் சிவன் வழிபடுறதா சொல்லுதுன்னு சொல்றீங்க. சிவன் வழிபடவே முடியாது. சிவன் அத்வைத பிரம்மம். அவர் யாரை வழிபடுவார்? அப்போ இந்த வழிபாட்டு கதையும் இதையே தான் சொல்லுது. சிவத்துவம் மையத்தில் இருந்தா அப்ப அங்க இதுவும் புனிதமானதுதான். நீங்க சிவனை பத்தி ஒரு மித்து, ஒரு கட்டுக்கதை உருவாக்குனீங்கன்னா
அதுல சிவன் உலகத்தையே வழிபடுற மாதிரி இருக்கலாம். அதுல சிவனும் ஒரு விண்ணப்பதாரர் போல தெரியலாம். எங்கெங்கெல்லாம் சிவன் ஏதாவது செய்கிற மாதிரி தெரியுதோ, எங்கெங்கெல்லாம் சிவன் செயல் செய்பவரா ஆகிறாரோ அங்க சக்தியை பற்றி தான் பேசப்பட்டுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவன் அடிப்படையில் செயல் செய்பவர் இல்லை. அவரோட இருப்பு மட்டும்தான் இருக்கு, நிலையான இருப்பு. அவருக்கு வடிவமும் இல்லை, நிறமும் இல்லை, உருவமும் இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு உருவம், நிறம், வடிவம் தான் தெரியுது. அதனால இந்த உலகத்துல சிவனோட வெளிப்பட்ட உருவத்தை, ஆற்றலோட ஓட்டத்தை, நகரக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற சிவனோட இருப்பை காட்டுறதுக்காக நாம சக்தின்னு பேர் சொல்றோம். மேலும் இந்த உலகத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதால சக்திக்கும் நாம சூழலுக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி தற்செயலா வெவ்வேறு பெயர்களை வைக்கிறோம். சிவனுக்கு ஊடகம் கிடைச்சிடல. ஊடகம்தான் சிவனோட இருப்பை வெளிப்படுத்தணும்னு தேர்ந்தெடுத்தது. நீங்க சிவத்துவத்தோட இருப்பை வெளிப்படுத்தணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்க. பொதுவா நம்மளால தேர்ந்தெடுக்கப்படுறது, நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சி இருக்கிற குப்பை கூலங்கள் எல்லாம் நம்ம மூலமா வெளிப்படணும்னு தான். எப்பவாவது தான் இந்த அகங்காரம் சிவனை தேர்ந்தெடுக்கும். இந்த அகங்காரம் சிவனை தேர்ந்தெடுக்கும் போது அது சிவனுள் லயிக்கிறது. சிவனுக்குள்ள லயிக்கும் போது சிவன் தான் இதன் மூலமா வெளிப்படுவார், செயல்படுவார். இப்படியும் சொல்லலாம், அகம் சிவனை தேர்ந்தெடுத்தா அது சக்தி ஆயிடும். சக்திங்கிறது யாரோட பேரு? யாரு சிவனை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க தான். சிவன் எந்த வேலையும் செய்ய அவளோட இல்லை. உலகம் செயல்படணும்னா செயல்படட்டும், அழியணும்னா அழியட்டும். சிவனுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை. ஆனா உங்களுக்கு நிம்மதி வேணும்னா நீங்க சிவனை தேர்ந்தெடுப்பீங்க. உங்களோட தேவைதான் அது. நீங்க தேர்ந்தெடுக்கலைன்னா நீங்க தான் கஷ்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்காக நீங்க சிவனை தேர்ந்தெடுங்க.